அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சூரியனும் ராகுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்று இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகர் பெறுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த சூரியன் ராகு இணைவு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையினை கொடுக்காது. புகழ், சர்ச்சை, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் இந்த இணைவானது கொடுக்கும். இந்த இணைவானது ஒருத்தரை உச்சத்துக்கும் கொண்டு போகும், சர்ச்சையிலும் சிக்க வைக்கும். பொதுவாக இந்த சூரியனும் ராகுவும் இணை பெற்றிருந்தால் என்ன மாதிரியான குணநலங்கள் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார். புகழ் மற்றும் ஒரு அங்கீகாரத்தின் மீது அதிகப்படியான ஒரு ஈர்ப்பானது இவருக்கு இருக்கும். யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. தந்திரமாக சிந்திக்கக்கூடிய எண்ணம் கொண்டவராக இருப்பாங்க. வாழ்க்கையில் மற்றவங்களை காட்டிலும் இவர் ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமான ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பவங்களாக இருப்பாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல், ஊடகம், சினிமா இந்த மாதிரியான துறைகளில் அதிகப்படியான ஆர்வமானது இவருக்கு இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இணையம், டிஜிட்டல் மீடியா இந்த மாதிரியான தொழில்நுட்ப துறைகளில் இவருக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் இவங்க மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இவங்களுக்கு திடீர் உயர்வுகளும் வரும், திடீர் வீழ்ச்சியும் வரும். உயர்வுகள் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடாது, வீழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் இவங்க கருத்தில் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் திடீர் பணவரவுகள் உண்டுங்க. வெளிநாடு, அந்நியர்களால் இவருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. ரிஸ்க் அதிகமாக எடுப்பாங்க. ரிஸ்க் அதிகமாக எடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய குணமும் இருக்கும். புகழ் மூலம் வருமானம் இருக்கும். தவறான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு சூரியனும் ராகுவும் இணை பெற்றிருக்கு. அந்த இடத்துல கோச்சாரத்தில் ராகு வரக்கூடிய காலகட்டம், சூரியன் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்து திருமணம் சார்ந்த வகையில் திருமணம், அதாவது இப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு முன்போ பின்போ நீங்கள் இதை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ரகசியங்கள் நிறைய அவங்ககிட்ட இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ரகசியங்களை அவர் மெயின்டைன் பண்ணுவார். அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வழக்கத்துக்கு மாறான ஒரு திருமணம் நடக்கலாம். காதல் திருமணமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் இவருக்கு குறைவாக இருக்கும். யோகங்கள்னு பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திடீர் புகழ் கிடைக்கும். மக்கள் மத்தியில் பிரபலமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டுங்க. சின்ன லெவலில் ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி வாழ்க்கையை தொடங்கி பெரிய அளவுக்கு இவரால் உயர முடியும்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த சூரியன் ராகு இணைவில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்குது, சரிங்களா? இப்போ ராகு அது கூட இருக்குதுங்கிறப்ப கண்டிப்பாக பிரச்சனையாக மாறுது. அப்போ அதிகாரம், கண்டிப்பாக புகழ், இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். தவறான நண்பர்கள் மூலமாக ஒரு ஆலோசனைகளை பெற்று பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க. தந்தை வழியில் நன்மைகள் ஏற்படலாம். தந்தையை சரியாக கவனிச்சிக்காத ஒரு சூழலில் இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். பெயரை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல்கள் இவருக்கு வரலாம். கவனமாக இருக்கணும். அடுத்தது, இப்போ இவருக்கு ராகு ஒரு நல்ல இடத்துல இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்குது. ஆனால் சூரியன் கெட்டு போயிருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளால் இவருக்கு முன்னேற்றம் ஏற்படும். பிரச்சனையே நிறையா வரும். திடீர் புகழ் வரும். ஆனால் அதிகாரிகளோட, அரசாங்க அதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தாமதமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனும் தப்பான இடத்துல இருக்குது, ராகுவும் தப்பான இடத்துல இருக்குது. அந்த இணைவே தவறாக இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புகழ், அந்த குடும்பத்துக்கான புகழை இவர் களங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள் வரலாம். அதிகாரிகளோட பிரச்சனைகளை கொண்டு வரலாம். தவறான முடிவுகளால் இழப்புகள் பல வர்றதுக்கு வாய்ப்புண்டு. தந்தை வழியில் சிக்கல்கள், உறவுகளோட மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் சூரியனும் ராகுவும் கெட்டு போயிருந்தது அப்படின்னா வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தது சூரியனும் ராகுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்த்தோம். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள்.
இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.